நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு எங்கள் ஊரில் மழை வரப்போகுது. ஏன்னா அப்படி ஒரு அதிசயம் இப்போ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா மழை வந்திருக்கு. இந்த மழையை பார்த்து எவ்வளவோ நாளாச்சு. அதனால வேலை வெட்டியை நான் விட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் மழையை ரசிச்சுட்டு இருந்தேன். மழை விட்டதும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எங்கே போகிறேன் அப்படின்னா ஒரு அழகான நபருக்கு பிறந்த நாள், அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டேன். போகும்போது தான் நம்ம பாலத்தையும் வானத்தையும் பார்க்குறேன். எவ்வளோ நாளாச்சு இவ்வளோ அருமையான ஒரு காட்சியை வந்து பார்த்து, சரி இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக திறந்த நம்ம ரயில் பாலத்துக்கு தான். அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்போ அங்கே இருந்த கிளைமேட்டே ஆள் அப்படியே மயக்கிருச்சுன்னே சொல்லலாம். காற்று, கடல், இயற்கை, சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? சரி பாலத்துக்கு வாழ்த்த சொல்லிட்டு திரும்ப கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டில் ஒன்று கிடந்துச்சு. நம்ம ஊருக்கு ஏதாச்சும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து சொருவிட்டேன். இது எதுக்கு இப்போ நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கான். பாலத்தை விட்டு வந்தாலும் மழை விட்ட பாடம் இல்லை. அதனால இன்னைக்கு ஃபுல்லாக ஆஃபீஸுக்குள்ளே உக்காந்தாச்சு. சாயங்காலம் ஒரு 4 மணி போல் முட்டையிலேருந்து எட்டி பார்க்குற குஞ்சு மாதிரி மேகத்துக்கு பின்னாடி இருந்து சூரியன் எட்டி பார்க்க சூப்பராக இருக்கே கிளைமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடல் ராசாவும் டீ குடிக்க போனோம். ஆனால் வாங்கி குடிச்சது காஃபி. ஆளுக்கு ஒரு காஃபியை வாங்கிட்டு நம்ம அப்துல் கலாம் ஐயா சமாதிக்கிட்ட உட்காந்தாச்சு. அங்கே உட்காந்தனாலே என்னமோ நிறைய அறிவுபூர்வமான விஷயத்தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நண்பன்ட்ட இந்த மாதிரி பாலத்துக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது வா கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேக்கை வாங்கிட்டு பாலத்துக்கு வந்தாச்சு. என்னடா கேக்கு, இதெல்லாம் ஒரு கேக்கா அப்படின்னு கேட்காதீங்க. நேற்று ஃபோன் வாங்கினதுனால அரை கிலோ கேக் வாங்க முடியல. அதனால தான் 60 ரூபாய்க்காச்சும் கேக் வாங்கி வெட்டிட்டு இருக்கான். நண்பனுக்கு பின்னாடி வானத்தை பாருங்க, எம்புட்டு ஒரு அருமையான காட்சி. வாங்கிட்டு வந்து கேக்கை வெட்டி பாலத்துக்கு ஊட்டுற மாதிரியே கடலுக்குள்ள போட்டு மீனுக்கெல்லாம் ஊட்டி நாங்களும் சாப்பிட்டு இன்னைக்கு பிறந்த நாளை ரொம்ப அருமையாக வந்து கொண்டாடணும். நீங்களும் பாலத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்லிருங்க. நன்றி.